உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஆனா எனக்கு நீ கண்டிப்பா வந்துருவன்னு தெரியும். குழந்தைய பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கமிஷனர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். அயலி, சிவா, என்னதான் குழந்தைங்களை போலீஸ் காப்பாத்தி இருந்தாலும் பாவிக்காக நீங்களும் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, என்னதான் நாங்க ரிஸ்க் எடுத்திருந்தாலும் போலீஸ் போய் எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்திருக்காங்கன்னா பாவை இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காதுக்கா. இன்னும் சொல்ல போனா வர்மாவை போலீஸ் கண்டுபிடிக்க காரணமே பாவை தான். வர்மாவை பிடிக்க பாவைதான் காரணமா? அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா, அது அக்கா அயலிக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாருக்கா. அவர் என்ன சொன்னாரு? நம்ம பாவை ஒன்னும் சாதாரண ஆள் இல்லக்கா, உங்க பொண்ணாச்சே. அதான் புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பார்த்திருக்கா. என்ன சிவா சொல்ற? புரியல. அப்படி இவ என்ன பண்ணா? அது பாவையும் மத்த குழந்தைங்களையும் அந்த வர்மாவோட ஆளுங்க ஏதோ ஒரு கண்டெய்னர் லாரியில கொண்டு போயிருப்பானுங்க போல இருக்கு. அப்ப நம்ம பாவை என்ன பண்ணான்னு தெரியுமா? அவ கழுத்துல இருந்த பாசி மாலையை பிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு மணியா போற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போயிருக்கா. போலீஸ் அதை பார்த்துதான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் வர்மா இருந்த இடத்தையும் மத்த எல்லா குழந்தைங்க இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா போலீஸ்க்கு ஆட்டம் காட்டிட்டு இருந்த அந்த வர்மாவோட கேஸ் நம்ம பாவையால தான் முடிவுக்கு வந்திருக்கு. அப்படியாடா செல்லம்? சூப்பர்ரா. பாவைக்குட்டி, இதத்தான் செல்லம் அம்மா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இனிமே நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்.